வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த 2022ல நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறோம்லங்க, அதில் ஒரு மிஸ்டேக்கை ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்ன மிஸ்டேக்கை அதை எப்படி சரி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரே ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகமே இருக்காது. நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ நினச்சிட்டு அப்லோட் பண்ணுற வீடியோ ஷார்ட்ஸ் டேபுக்கே போகிறதே கிடையாது. அது என்ன மேட்ருங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் கோவை ஃபுட் ஜோன். ஸோ இவங்களோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான குக்கிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் சாப்பிட்றதுக்கு தகுந்த ரெசிபீஸோட வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் அவங்களுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய முழு சப்போர்ட்டை வந்து கொடுங்க மச்சீஸ். ஸோ புதுசாக வர யூடியூப்ஸ் எல்லாத்தையும் நம்ம தான் ஆதரிக்கணும். அதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய சேனலில் நம்ம சேனலில் நீங்கள் பே பண்ணி, அதாவது பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் பணம்லாம் கட்ட முடியாது ப்ரோ, ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. ஒரு வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது டேரெக்டாக மேட்ருக்கு வருவோம். ஸோ யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று 15 செகண்டுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம், இல்லை 60 செகண்டுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப்பில் தான் போய்ட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் அ ஷார்ட் அப்படின்னு எடுத்தோன்னே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி தான் வீடியோவை அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாருமே செய்கிற ஒரு தவறு என்னென்னா, இப்போ யூடியூப் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிடுறீங்க. அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒன்று ப்ரைவேட்டில் வச்சுட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க, இல்லை அன்லிஸ்டடில் வச்சு தான் வீடியோவை அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி மெட்டா டேட்டாஸ்லாம் நிறையா கொடுக்கணும் இல்லையா, டேக்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் எங்கே போய் நீங்கள் கொடுக்குறீங்க? ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு தான் வந்துட்டு நீங்கள் இது எல்லாமே கொடுக்குறீங்க. ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுற முக்கால்வாசி பேர் எனக்கு தெரிஞ்சு மொபைல் யூடியூபர்ஸாக தான் இருக்கீங்க. மொபைலே வீடியோ எடுத்து மொபைலே எடிட் பண்ணி மொபைலே அப்லோடும் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று யூடியூப் ஆப், இன்னொன்று ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி யூடியூபர்ஸ் வந்து இதுதான் பண்ணுறீங்க. ஓகேங்களா, புதுசாக வர கிரியேட்டர்ஸை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் போயிட்டு அந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு எல்லா மெட்டா டேட்டாஸையும் கொடுத்ததுக்கப்புறம் அதில் பப்ளிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுக்கறதுக்கு பதிலாக ப்ரீமியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துட்றீங்க. ஸோ அதுதான் இப்போ நான் சொன்ன அந்த மிஸ்டேக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோவை ப்ரீமியர் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வராது. நீங்கள் அந்த ப்ரீமியர் பண்ணும்போதே அதில் ஆட்ஸ் ப்ளே ஆகும், உங்களுக்கு அதன் மூலியமாகவும் ரெவன்யூ வரும். ப்ரீமியர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம டேரெக்டாக எடுத்த வீடியோவை லைவாக வந்துட்டு போடுறது தான் வந்துட்டு ப்ரீமியரு. அப்படி லைவாக நம்ம போடும்போது நம்மளுடைய வியூவர்ஸ் கூட நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், அவங்க கூட சேட் பண்ண முடியும். ஓகேங்களா, எப்படி வந்துட்டு லைவ் பண்ணுறோமோ அதே தான் ப்ரீமியர். லைவில் வந்துட்டு டேரெக்டாக நம்ம பேசுவோம், ப்ரீமியரில் வந்துட்டு நம்ம எடுத்து எடிட் பண்ண அந்த வீடியோ தான் வந்துட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கும். பேக்ரவுண்டில் சேட்டில் வந்துட்டு நம்ம போய் பேசிக்கலாம். ஸோ இதை நார்மல் வீடியோஸ்க்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. பட் ஷார்ட் வீடியோஸ்க்கு நீங்கள் ப்ரீமியர் போடும்போது அது அந்தளவுக்கு ஷார்ட்ஸ் டேப்பில் வந்துட்டு போகிறதே கிடையாது. இதை ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது ஒரு வீடியோ வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்து ஷார்ட்ஸ் டேப்பில் தான் போயிட்டு நான் அப்லோடும் பண்ணியிருக்கேன். அதாவது கிரியேட் அ ஷார்ட்னு இருக்குல்லையா, அதில் போய்ட்டு தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட டைமிங்கும் பாருங்கள் 1 மினிட்குள்ளே தான் இருக்குது. பட் அந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள், அந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த எஸ்ஸோட அந்த லோகோ வந்துட்டு இல்லைங்க. ஓகேங்களா, ஸோ ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு கண்டிப்பாக அந்த லோகோ இருக்கும், அது இங்கே இல்லை. அதே மாதிரி அந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தா கூட அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, இப்போ ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ கிளிக் பண்ண உடனே ரைட் சைடு வந்துட்டு லைக்கு, அந்த டிஸ்லைக்கு, சைடில் வந்துட்டு நிறைய டேப்ஸ் இருக்கும். அது எதுவுமே வந்துட்டு அந்த வீடியோலேயும் வந்துட்டு வரலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த வீடியோ பாருங்களேன், இதுவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான். இதுக்கு கீழே பாருங்கள் ரைட் சைடு அந்த எஸ் அப்படிங்கிற அந்த லோகோ வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு லோகோ சிம்பிள். ஓகேங்களா, அந்த எஸ் அப்படிங்கிறது இது வந்துட்டு நான் முன்னாடி காட்டின அந்த வீடியோவில் இல்லை. அதுவும் ஆனால் ஷார்ட்ஸ் டேப்பில் போய்ட்டு தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் அதில் வந்துட்டு அது வரலை. அது வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவே கிடையாது. நம்ம ஷார்ட்ஸ் டேப்பில் போய்ட்டு அப்லோட் பண்ணாலும் அது ஒரு நார்மல் வீடியோ மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மிஸ்டேக் தான் வந்துட்டு நிறைய கிரியேட்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அதை ப்ரீமியர் பண்ணாதீங்க. ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. பட் ப்ரீமியர் பண்ணாதீங்க. நீங்கள் ஷெடியூல் பண்ணும்போதும் அதில் ப்ரீமியர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுக்காதீங்க. டேரெக்டாக எந்த டேட் டைமில் வந்து அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஷெடியூல் ஆப்ஷனில் போயிட்டு. அப்படி இல்லை இப்போவே பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் டேரெக்டாக
பப்ளிஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பப்ளிக் பண்ணி விட்ருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ஷார்ட்ஸ் டேப்புக்கும் போயிடும், நிறையா வியூஸையும் உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ இவ்வளோ தாங்க மேட்ரு. இந்த தவிர நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தீங்க, இதுக்கப்புறமா அதை திருத்திக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ see you next video. Until then, bye from Baba. Bye.